மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. வருகின்ற ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. 1 கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும். மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும். தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வாழ்த்து கழகம்னு சொல்லி கிண்டல் அடித்த எல்லாருடைய வாயையும் விஜய் ஒரே 10 நிமிஷ உரையில் அடைச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். கடந்த முறை அவர் பேசும்பொழுது இந்த நீட்டு தொடர்பான விஷயங்களை அவர் பேசாமல் விட்டுட்டாருங்கிற விமர்சனம் எல்லா இடங்கள்லையுமே இருந்துச்சு. இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, விஜய் சமூகத்தில் தன்னை பற்றி பேசுகிற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. விஜயினுடைய அரசியல் எதிரி திமுக தான். அவர் ரொம்ப தெளிவான அரசியலோடு தான் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ரெண்டாவது விஷயம். ஆனால் அவருடைய அரசியல் எதிரி திமுக தான். அதை பல முறை இங்கே கிண்டு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் விஜய் இன்றைக்கி ஒரு புது அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கிறாரு. இங்கே தமிழக அரசு நீட்டுக்கு எதிராக செய்கிற சில விஷயங்களை ஒரு மனதார வரவேற்கிறார். முக்கியமாக நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தை நான் முழுசாக வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் திமுகவும் விஜயும் ஒன்று, இந்த கழகமும் அந்த கழகமும் ஒன்றாயிரும் அப்படின்லாம் நினைக்கிறது அது சரியா இல்லை. அவருடைய சினிமா கரியரில் அவங்க திமுகவாலையும் பாதிக்கப்பட்டவர் தான் விஜய். அவர் இங்கே தெளிவாக ஒரு அரசியல் பண்ணணும்னு நினச்சி தான் திமுகவுக்கு எதிராக வர்றாரு. நாளைக்கு தேவைப்படும் போது அவர் அதிமுகவை எதிர்ப்பதற்கு தயங்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த அளவுக்கு 2 திராவிட கட்சிகளை அகற்றிட்டு அங்கே ஒரு உட்காரணும். இன்றைக்கி எல்லா கட்சிகளும் செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ லோக்கலில் ஒருத்தர் எம்எல்ஏ சீட்டு கேட்குறாரு அப்படின்னா அவர் கட்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாருன்னு பார்த்து தான் சீட்டு கொடுப்பாங்க. சும்மா ஒன்றுமில்லாத ஒருத்தரை கூப்பிட்டு நீ தேர்தல் நில்லுப்பான்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சு. அப்போ லோக்கலில் இருக்கிற ஒரு வேட்பாளரே குறைந்தது இந்த தொகுதியில் 5 கோடி ரூபா நான் செலவு பண்ணுவோன்னா தான் அவருக்கு சீட்டே கொடுக்குற நிலைமைக்கு இன்றைக்கி கட்சிகள் இருக்கும் பொழுது விஜயும் அப்படி ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்தாருன்னா என்ன பண்ண முடியும்? என் கட்சியில் நீ இப்போ இந்த தொகுதியில் நிற்கிறியாப்பா, 5 கோடி செலவு பண்ணுவேன், 5 கோடியை காட்டு உனக்கு சீட்டு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி கூட நடப்பதற்கும் வாய்ப்புகள். அரசியலை பொறுத்தளவுக்கு இங்கே நீங்கள் வாங்குகிற 200 கோடிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டிங்கன்னா எத்தனை கோடி வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஜய் ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு நாட்டு மக்களுக்கு ஒரேடியாக நல்லது செய்ய வர்றாருலாம் நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. முதலை போட்டு முதல்ல எடுக்க போகிறார், அவ்வளோதான். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த பரிசு வழங்கும் விழாவுடைய 2வது கட்டம் நடந்தது. அதில் விஜய் அவர்கள் இன்று நிறைய அரசியல் பேசியிருக்காரு. முதல் நாள் நடந்த விழாவை காட்டிலும் 2வது நாளாக, அதாவது ஒரு 2வது கட்டமாக நடந்த விழாவில் அதிக அளவில் அரசியல் பேசியிருக்காரு. மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கதா நம்பப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சிங்கம் வெளியில் வந்துருச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வாழ்த்து கழகம்னு சொல்லி கிண்டல் அடித்த எல்லாருடைய வாயையும் விஜய் ஒரே 10 நிமிஷ உரையில் அடைச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இன்னொன்று, கடந்த முறை அவர் பேசும்பொழுது இந்த நீட்டு தொடர்பான விஷயங்களை அவர் பேசாமல் விட்டுட்டாருங்கிற விமர்சனம் எல்லா இடங்கள்லையுமே இருந்துச்சு. பல பத்திரிகையாளர்களை ரொம்ப சுட்டி காட்டி எப்படி விஜய் இதை மிஸ் பண்ணார், அவருக்கு கடமை இல்லையா அப்படின்லாம் பயங்கரமாக பேசினாங்க. இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, விஜய் சமூகத்தில் தன்னை பற்றி பேசுகிற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. உடனடியாக இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசணும்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பேசுகிற எண்ணமே எனக்கு கிடையாது. ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை பற்றி நான் பேசணும்னு சொல்லிவிட்டு நீட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. மாணவர்கள்லாம் பயங்கரமாக கைத்தட்டுறாங்க. ரொம்ப ஒரு தெளிவான பார்வையோடு இந்த நீட் எதிர்ப்பை அவர் பதிவு செஞ்சுருக்கிறார். இப்போ தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நீட் எதிர்ப்பை பிரதானமாக கொண்டு தான் நாடாளுமன்ற தேர்தலே எதிர்கொண்டாங்க சார். பேன் நீட் அப்படிங்கிறதான் வச்சாங்க. இன்றைய தினத்தில் திமுக போராட்டம் கூட பண்ணிட்டு இருக்கு. அதே வேளையில் நீட் எதிர்ப்பை விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. 2 பேரும் பேசி வச்சுட்டு பண்ணுறாங்களோ அப்படின்னு ஒரு விமர்சனத்தை ஒரு சிலர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதற்கு சாத்தியம் இல்லை. விஜயினுடைய அரசியல் எதிரி திமுக தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எதிர்காலத்தில் அவர் திமுகவோடு இணைய போவதே இல்லை. அவர் ரொம்ப தெளிவான அரசியலோடு தான் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ ரெண்டாவது விஷயம். ஆனால் அவருடைய அரசியல் எதிரி திமுக தான். அதை பல முறை இங்கே கிண்டு கொடுத்துருக்கிறாரு. ஆனால்
தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நீட்டுக்கு எதிராகத்தான் எல்லா கட்சிகளும் இருக்குது பிஜேபியை தவிர. பிஜேபியினுடைய கூட்டணி கட்சிகள் கூட நீங்கள் தனியாக கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நீட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் முன்வைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து இன்றைக்கி ஒரு புது அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கிறாரு. இங்கே தமிழக அரசு நீட்டுக்கு எதிராக செய்கிற சில விஷயங்களே ஒரு மனதார வரவேற்கிறார். முக்கியமாக நீட்டுக்கு எதிராக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானத்தை நான் முழுசாக வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் திமுகவும் விஜயும் ஒன்று, இந்த கழகமும் அந்த கழகமும் ஒன்றாயிரும் அப்படின்லாம் நினைக்கிறது வந்து அது சரியாக இல்லை. சார், விஜயோடைய பேச்சுக்களை இன்னைக்கு கவனிக்கும் போது அவருடைய கொள்கைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சற்று கணிக்க முடிஞ்சிருக்கே. உங்களால் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக அந்த ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போதே அவர் வந்து யாருக்கு எதிரானவருங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. ஏன்னா மத்திய அரசு அப்படின்னு சொல்லணும்னு தான் பிஜேபி விரும்புது. ஒன்றிய அரசுன்னு யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மோடிக்கு எதிரானவர்கள்ங்கிற ஒரு கொள்கை, ஒரு கருத்து வந்து பிஜேபியினருக்கு இருக்குது. இன்றைக்கி விஜய் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமாக வந்து அது தெரியாமல் அவர் சொல்லலை, ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சது தான் உச்சரிக்கிறாரு. அப்போ அவருடைய அரசியலை பொறுத்தளவுக்கு டெல்லியில் வந்து பிஜேபியையும் தமிழகத்தில் திமுகவையும் எதிர்ப்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆளும் கட்சியை எதிர்க்கிறது தான் ஒரு எதிர்க்கட்சியாக வரக்கூடிய அல்லது எதிர்த்து நிற்கக்கூடியவர்களுடைய பலமாக மாறும் சார். அந்த வகையில் திமுகவை எதிர்ப்பதற்கு விஜய் அவர்கள் துணிந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அது வந்து தனிப்பட்ட முறையில் கூட அவருக்கு வந்து திமுக மீது கடும் அதிருப்தி இருக்குது. ஏன்னா அவருடைய சினிமா கரியரில் அவங்க திமுகவாலையும் பாதிக்கப்பட்டவர் தான் விஜய். ஒரு புறம் அதிமுகவால் பாதிக்கப்பட்டாலும் திமுகவாலும் பாதிக்கப்பட்டவர் தான் அவர். ஸோ அதனால் வந்து அவர் இங்கே தெளிவாக ஒரு அரசியல் பண்ணணும்னு நினச்சி தான் திமுகவுக்கு எதிராக வர்றாரு. நாளைக்கு தேவைப்படும் போது அவர் அதிமுகவை எதிர்ப்பதற்கு தயங்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த அளவுக்கு 2 திராவிட கட்சிகளை அகற்றிட்டு அங்கே வந்து அவர் உட்காரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியல. பட்டு அரசியல் இதுதான் என்னுடைய பாதை அப்படின்னு அவர் முடிவெடுத்தாருன்னா இப்படி தான் முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ நாளைக்கு அவர் அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சு ஒரு அரசியல் தேர்தலை எதிர்கொள்கிறாருன்னு வைங்களேன். அப்போ அதில் யார் சிஎம்ங்கிற ஒரு கேள்வி வரும், எடப்பாடியா விஜயான்னு. அப்போ எடப்பாடி அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்குற இடத்துலலாம் அவர் இல்லை. இன்னொன்று வந்து ரெட்டையிலே அதிமுக அவர்களுடைய 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள்னு அங்கே ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது விஜய்க்காக இறங்கி வர வேண்டிய அவசியம் அங்கே கிடையாது. இங்கே திமுகவை பொறுத்தளவுக்கு ஆலமரத்தின் விழுதுகளை போல் அடுத்தடுத்து அவங்க வாரிசுகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. உதயநிதிக்கு அடுத்து இன்பநிதிங்கிற அளவுக்கு இன்றைக்கி அவங்க கட்சியினரை பக்குவப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இவர் அங்கே போய் வந்து அங்கே சேர்ந்து அவங்களோட இணைந்து ஒரு பதவியை பெறுவதுங்கிறதெல்லாம் நடக்கிற கதையே கிடையாது. அப்போ ஆக மொத்தம் இருவர் தான் அவங்களுக்கு விஜயை பொறுத்தளவுக்கு எதிரி. விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாரு சார். ஆனால் அவர் இன்னும் நேரடி அரசியலில் இறங்கிட்டாலும் திரைப்படங்களையும் நடிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ வருகிற திரைப்படங்களை இதெல்லாம் பாதிப்பும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஏற்பட்டிருக்குமா? இப்போவே பாதிக்குங்கிறது வந்து விஜய் அந்த இடத்தெல்லாம் தாண்டிட்டார். இன்றைக்கி விஜய் படம் வந்து சிலரால் முடக்கப்படுது அப்படின்னு ஒருவேளை நாளைக்கு செய்திகள் வந்ததுன்னா விஜய் பின்னால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நிற்பதற்கு தயாராக இருக்காங்க. இன்றைக்கி விஜய் படம் தியேட்டருக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய கலெக்ஷனை குவிக்குங்கிறதெல்லாம் தியேட்டருக்காரர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நல்லா தெரியும். அப்போது கைக்கு வருகிற பணத்தை ஒரு அரசியல் காரணத்துக்காக விட்டு விடுவதற்கு அவங்க தயாராக இருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை எங்கேயாவது திமுக சார்பான விநியோகஸ்தர்கள் இருக்காங்க அல்லது திமுக உறுப்பினர்களே விநியோகஸ்தர்களாகவும் தியேட்டருக்காரர்களாகவும் இருக்காங்கன்னா ஒருவேளை நாங்கள் எங்கள் படத்தில் எங்கள் ஏரியாவில் நாங்கள் படம் போட மாட்டாங்க, எங்கள் தியேட்டரில் இந்த படம் வராதுங்க அப்படின்னு ஏதாவது வேணா ஒரு முடிவை அவங்க எடுக்கலாமே தவிர விஜய் வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம் சினிமாவை பொறுத்தளவுக்கு அவரை வந்து நீங்கள் அரசியல் காரணங்களுக்காக தடுத்துடவே முடியாது. ஓகே சார், எது எப்படினாலும் விஜய் அவர்கள் திரையில் ஹீரோ தான், அவரை ஏற்றுக்கொள்வார்கள், அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். விஜய் அவர்கள் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும்போது அதை விட்டு அரசியலுக்கு வர்றாரு. அது நிறைய கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு. அவ்வளோ தைரியமாக அரசியலுக்கு வர்றலையே சார், இது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உதவும் நம்புறீங்களா? அதெல்லாம் காலத்தின் கையில் இருக்குங்க. நாம் நினைக்கிறோம் பிடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம், சொல்ல முடியாது. நாளைக்கு திடீர்னு ஒரு புரட்சி ஏற்பட்டு விஜய் எல்லாருக்குமே பிடிச்சி போய் ஆமாங்க நாங்கள் எல்லோரும் விஜய்க்கு தான் குத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அது வந்து ஒரு திடீர் மாற்றம் தேவைன்னு நினைக்கிற மக்களுடைய மனநிலையை பொறுத்த விஷயம். அது வந்து இங்கே எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று திமுக வந்து இன்றைக்கி ஒரு மிக சிறப்பான சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஓட்டுக்காக தான் பண்ணுறாங்கங்கிறது 100% உண்மை. மக்களுக்கு வந்து நாங்கள் அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் பண்ணுறோங்கிறதெல்லாம் அவங்க சொன்னால் கூட அதை தாண்டி அதுக்குள்ளே ஒரு ஓட்டு அரசியல் இருக்குது. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா
மாணவர்களுக்கு அவங்க மாதந்தோறும் தருகிற 1000 ரூபா, மாணவிகளுக்கு மாதந்தோறும் தருகிற 1000 ரூபா, இதை தாண்டி இல்லத்தரசிகளுக்கு தருகிற அந்த பணம், இது எல்லாமே தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ரோலை பண்ணும். இன்னொன்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக இந்த தேர்தல் அரசியலை ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சு வைத்திருக்கிற இந்த 2 கட்சிகளும் பல்லாயிரம் கோடி பணத்தை கையில் வச்சுருக்கிறாங்க தேர்தலை சந்திப்பதற்கு. இது வந்து இல்லை பொய் அப்படின்லாம் நீங்கள் என்ன வேணாலும் சொன்னால் கூட வீட்டுக்கு ஒருத்தருக்கு 10,000 ரூபா அல்லது 5,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறிப்போச்சு. அப்போ அவ்வளவு பெரிய தொகையை 234 தொகுதியிலையும் கொடுக்குற சக்தி உள்ள ஒரு கட்சியோட விஜய் மோதி ஆகணும். இப்போ இவர் ஈக்குவலாக கொடுக்க முடியுமான்னா முடியாது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி தான் அவர் அங்கே வராரு. அப்போது இவர் ஆட்சியை பிடிச்சிடுவாருன்னா நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி வரணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது நிச்சயமாக பெரிய புரட்சி தான். இதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி இவ்வளவு பெரிய சம்பளத்தை வாங்கினவர் எப்படி அதை வந்து விட்டுட்டு வராரு, அப்போ அது ஒரு பெரிய தியாகம் தானேங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க. அரசியலை பொறுத்தளவுக்கு இங்கே நீங்கள் வாங்குகிற 200 கோடிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டிங்கன்னா எத்தனை கோடி வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். படிக்காத பாமரனுக்கும் தெரியும். சும்மா ரோட்டில் போகிறவனை ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டால் கூட இந்த ரோடு போட்டாங்களேப்பா இதில் எவ்வளோ கமிஷன் கைமாறி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அழகாக சொல்லிட்டு போயிடுவான். அப்போ அவ்வளவு தூரம் பணம் நடமாடுகிற ஒரு ஏரியாவாக அரசியல் மாறி போச்சு. இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு நாட்டு மக்களுக்கு வந்து ஒரேடியாக நல்லது செய்ய வராருலாம் நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. முதலை போட்டு முதல்ல எடுக்க போகிறார், அவ்வளோதான். இந்த 200 கோடியை அவர் அங்கே இழந்தாருன்னா இங்கே 2000 கோடி எடுக்க வராருன்னு அர்த்தம். இதை நான் வந்து கண்கூட நம்புகிறேன். மற்ற 2 கட்சிகள் பல்லாயிரம் கோடிகள்னு சொன்னீங்க, பல லட்சம் கோடிகள் அப்படின்னே சொல்லலாம் சார். இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் தேர்தலின் பொழுது பல கோடி ரூபாய் செலவாகும் அப்படிங்கிறது அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சார். அதை விஜய் அவர்களே கொடுத்து செலவு பண்ணுவாரா, இல்லை தொண்டர்கள் அதற்கு பக்குவப்படுத்துவாரா? ஏன்னா பணம் செலவழிக்காமல் ஒரு அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சேர முடியாதே சார், அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? அதாவது இங்கே பல தொழிலதிபர்கள் இருக்காங்கங்க. அவங்க எல்லாருமே என்னென்னா தேர்தல் வரும்பொழுது ஆளுங்கட்சிக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க, எதிர்கட்சிக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க. அவங்களுக்கு 2 பேருமே தேவை. இப்போ நாளைக்கு எதிர்கட்சி வரிசையில் இவர் வந்து உட்கார்ந்தாருன்னா நமக்கு எதிராக பேசிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து தொழிலதிபர்களுக்கு நிறைய உண்டு. இங்கே பெரிய கல்வி தந்தைகள் இருக்காங்க, வேறு வேறு தொழில்கள் செய்கிற இங்கே பல பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவங்கவங்க தகுதிக்கேற்ப பணத்தை ஒவ்வொரு தேர்தல்லையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ விஜய் வந்து இவ்வளோ ஃபோர்ஸோடு இங்கே உள்ளே வராருன்னா நிச்சயமாக இது மாதிரி தொழிலதிபர்கள் விஜய்க்கு பேக்கிங்காக நிற்பாங்க. அதனால் வந்து பணத்துக்கெல்லாம் அவர் பெருசாக சிரமப்பட போகிறதில்ல. இன்னொன்று இன்றைக்கி எல்லா கட்சிகளும் செய்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ லோக்கலில் ஒருத்தர் எம்எல்ஏ சீட்டு கேட்குறாரு அப்படின்னா அவர் கட்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாருன்னு பார்த்து தான் சீட்டு கொடுப்பாங்க. சும்மா ஒன்றும் இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு நீ தேர்தல் நில்லுப்பான்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சு. அப்போ லோக்கலில் இருக்கிற ஒரு வேட்பாளரே குறைந்தது இந்த தொகுதியில் 5 கோடி ரூபா நான் செலவு பண்ணுவோன்னா தான் அவருக்கு சீட்டே கொடுக்குற நிலைமைக்கு இன்றைக்கி கட்சிகள் இருக்கும் பொழுது விஜயும் அப்படி ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்தாருன்னா என்ன பண்ண முடியும்? என் கட்சியில் நீ இப்போ இந்த தொகுதியில் நிற்கிறியாப்பா, 5 கோடி செலவு பண்ணுவேன், 5 கோடியை காட்டு உனக்கு சீட்டு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அப்படி கூட நடப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. விஜய் அவர்கள் நீட் எதிர்ப்பு குறித்து பேசியிருந்தார் சார். இது கண்டிப்பாக ஒரு தரப்பு மாணவர்களிடமிருந்து விஜய் அவர்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கும். ஆனால் நீட்டை ஆதரிக்கக்கூடிய மாணவர்களும் அவருடைய பெற்றோர்களிடமிருந்து விஜய் அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்குது சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப சொற்பம் தானே. நீங்கள் ஒரு 100% நீட்டை ஆதரிக்கக்கூடியவர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% பேர் இருப்பாங்க. அது ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் வந்து வருங்காலத்தில் நிறைய அரசியல் பேசி ஆகணும், செய்தியாளர்களை சந்திச்சாகணும் சார். இன்றைய தினம் பேசியிருக்கக்கூடிய அரசியல் பேச்சை ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி அவர் பேசுனது கூட ரொம்ப கவனமாக வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருந்தார். அதாவது வந்து 1975க்கு முன்னாடி பொதுப்பிரிவில் இருந்த கல்வி, அதாவது மாநிலத்தின் வசத்தில் இருந்த கல்வி மத்திய அரசுக்கு போயிருச்சு, அதுக்கு பிறகு தான் போச்சுங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறார். மாநில பட்டியலேருந்து அது பொதுப்பட்டியலுக்கு போனதெல்லாம் அது வந்து அவர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. ஸோ அதனால் வந்து அவர் பலர்கிட்டையும் கேட்டு என்ன அரசியல் நிலவரங்கள் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டு அதன்படி தான் வந்து அங்கே தெளிவாக பேசுகிறார் அவர். ஓகே சார். விஜய் அவர்கள் இன்றைய தினத்தில் ஒரு அரசியலை பேசியிருக்கார் சார். ஆனால் வரும் காலங்களில் அவர் மட்டுமே பேசக்கூடாது. அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் பேசணும், அந்த பொறுப்பில் இருக்கவங்களும் பேசணும், சாதாரண ஒரு தொண்டனும் அவருடைய கொள்கையை பற்றி பேசணும், எல்லாம் பேசணுங்கும் பொழுது அதை ரசிகர்களுக்கு விஜய் பக்குவப்படுத்தி விட்டார்னு நம்புறீங்களா, அல்லது பக்குவப்படுத்த வேண்டிய தேவைக்கு ஆளாக இருக்காரா? நிச்சயமாக பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. நான் வந்து நாம் தமிழர் கட்சி கூட
நான் அந்த கட்சியை பற்றி பலமுறை பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, சீமான் தான் இன்றைக்கி அங்கே வந்து ஒரு டாப் பேச்சாளர். இப்போ அவருக்கு அடுத்து சீமான் போலவே பலரையும் அவர் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே உருவாக்கணும். அப்போ தான் அந்த கட்சி வந்து மென்மேலும் வளருங்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன். நல்லா பேசக்கூடியவர்கள் நாம் தமிழரில் இருந்தால் கூட அவர்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்களாக உருவாக்கப்படணுங்கிறது ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது. கிட்டத்தட்ட அதே பார்வை தான் நான் விஜய் கட்சிக்கும் சொல்கிறேன். இங்கே 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் உருவாகணும். அப்போ தான் வந்து எல்லா நேரத்துலையும் விஜய் வந்து கருத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இப்போ நாளைக்கு வந்து விஜயை கடுமையாக ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாருன்னே வைங்களேன். இப்போ பிஜேபியை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து ஒரு வானதி சீனிவாசன் மாதிரி ஒருத்தங்க ரொம்ப அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னா விஜய் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விஜய்க்கு அடுத்து இருக்கிறவர் ஒருத்தர் அந்த பதிலை சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை தயார் பண்ணணும். புஷி ஆனந்தெல்லாம் வச்சுட்டு பதில் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது காமெடியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் புஷி ஆனந்தை வந்து நீங்கள் ஒரு தளபதியாக வச்சுக்கிட்டு மற்ற நீங்கள் வாக்குவாதங்கள் அல்லது வந்து ஒரு தெளிவான பதில் இதெல்லாம் சொல்வதற்குன்னு ஒரு கூட்டத்தை விஜய் உருவாக்கணும். அது தானாக உருவாயிடும், போக போக உருவாயிடும். இப்போ கிட்டத்தட்ட விவாத மேடைகளில் நடைபெறக்கூடிய அந்த விவாதங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நன்றாக பேச தெரிந்தவர்களை விஜயின் குரலாக பிரதிபலிப்பவர்களை அனுப்ப வேண்டுங்கிறீங்களா? இல்லை, அது தனி. அது ஏற்கனவே அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதில் கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சிலர் வந்து முன்ன பேசுகிறாங்க. அது பெரிய விமர்சனமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதை விட்டுருங்க. நான் சொல்வது, இப்போ திமுகன்னா மாவட்டந்தோறும் ஒவ்வொரு தலைவர் இருப்பார். பொன்முடி இருப்பார், நேரு இருப்பார், பெரியசாமி இருப்பார், துரைமுருகன் இருப்பார், இப்படி இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து மாவட்டந்தோறும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வேணும். இப்போ தஞ்சாவூர்னா இவர், திருவண்ணாமலைனா இவர், திருச்சின்னா இவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் வேணும்ல இங்கே. ஸோ அப்படிப்பட்ட தலைவர்களை இங்கே உருவாக்கணும். இப்போ சார், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஒரு தலைவர்களை உருவாக்கணுங்கும் பொழுது ஒரு மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், ஒரு ஒன்றிய செயலாளர்களாக இருக்கட்டும், இவர்களை எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்ல சார். அது எல்லாமே விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்து, அதாவது மக்கள் மன்றத்தில் இருந்து தான் நிறுத்த போகிறாரா, அல்லது இன்னும் இப்போ மாணவர்களிடமிருந்து ஒரு சில தலைவர்களை உருவாக்கணுங்கிறாரு, நீங்கள் அரசியலில் தேர்ந்தெடுங்கிறார் இல்லையா? இல்லை சமுதாயத்தில் நல்ல பெயரோடு இருக்கக்கூடிய ஒரு சிலர்களை அரசியலில் உள்ளிழுத்து அதை நற்பெயராக மாற்ற முயற்சி செய்வார் நம்புறீங்களா? நிச்சயமாக அதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சொசைட்டியில் வந்து யாரெல்லாம் அறிவாளிகள், யாரெல்லாம் நல்லவர்கள் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கள்ல, உங்கள் பார்வைக்கு உங்களுக்கு தோணும்ல, இவரெல்லாம் ரொம்ப நல்லவருங்க, இவரெல்லாம் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கல்ல, அவர்களிடமெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. திடீர்னு ஒரு அறிவிப்பு வரும், இவரெல்லாம் வந்து தாவேக்காவில் இருக்கார் அப்படின்னா அப்போ நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகளும் நடந்துகிட்டு. இப்போ விஜய் அவர்கள் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பேர்களை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அவங்க எல்லாத்தையும் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அவங்களும் விஜயினுடைய அரசியல் தெளிவு எப்படி இருக்குது, ஒரு மேடைகளில் எப்படி பேசுகிறாரு, அவர் எப்படி இந்த கட்சியை ரன் பண்ணுவாருங்கிற மாதிரி சில கால்குலேஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்பிக்கை வந்ததுன்னா நிச்சயமாக அந்த கட்சிக்குள்ளே வருவாங்க. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைக்கும் பொழுதே என்ன தமிழகம்னு இருக்குது, இங்கிட்டு கழகம்னு இருக்குது, எந்த சைடு போக போகிறாங்க, ஒருத்தர் மையம்னு ஆரம்பித்து இருபுறத்தில் எந்த புறங்கிறது ஒரு சர்ச்சையாக இருக்கும் பொழுது இன்றைய தினத்தில் விஜய் அவருடைய கொள்கை குறித்து சில பேச்சுக்கள் இப்பொழுதே எழுந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு இல்லை நிச்சயமாக கொள்கையை சொல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதில்ல, நடத்த போகிறதில்ல. இப்போ மாநாட்டில் உங்கள் கொள்கையை அறிவித்து தான் ஆகணும். நிச்சயமாக அது ஒரு புக்லெட்டாக போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க, இதுதாங்க எங்கள் கொள்கைன்னு. அதில் என்னத்தை நீங்கள் சொல்லிட போகிறாங்க? எல்லா கட்சிகளும் சொல்கிறத அவங்களும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதான். அதில் புதுசாக ஏதாவது 1-2 சேர்க்க போகிறாங்க. கொள்கைங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து கட்சி அறிவிக்கிற கொள்கைப்படி ஒவ்வொருத்தரும் கட்சி நடத்துகிறாங்களான்னா அப்படிலாம் கிடையாது. அது வந்து நாம்கி வாசா ஒரு இடத்துல இருக்கும். அந்த பார்லிமெண்ட்டில் செங்கோல் இருக்குல்ல, அந்த மாதிரி அது ஒரு இடத்துல இருக்கும், அவ்வளோதான். அதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் எப்போதும் இருந்ததில்லை. ஸோ அது மாதிரி இவர் ஏதோ ஒன்று தயார் பண்ணி கொடுக்க போகிறாரு, அவ்வளோதானே. அதை தாண்டி அவருடைய பர்சனல் ஸ்டைல் எப்படி இருக்குது, அது எப்படி அதை ரன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய வெற்றி தோல்விகள். தேர்தல் நேரங்களில் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் போல தான் கொள்கைகளும் மாறிடுச்சு அப்படிங்கிறீங்களா? உண்மை தானேங்க. அது நம்ம படிக்கிறோம், பல இதெல்லாம் புக்லெட்லாம் படிக்கிறோம். இவர் இந்த கொள்கையை சொல்கிறாரு, அவர் இந்த கொள்கையை சொல்கிறாரு, அதெல்லாம் அவங்க கடைபிடிக்கிறாங்களா என்ன? அதெல்லாம் உண்மை கிடையாது. ஓகே சார், போனது போகட்டும் ஆனது ஆகட்டுங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அதை மாற்றுவார் அப்படின்னு மக்கள் நம்பினாங்கன்னா அவரை ஆட்சிக்கு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் ஒரு சில நாட்களில் நடந்துட போகிறது கிடையாது, பல வருடங்கள் காத்திருக்கணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.
வருகின்ற ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது. 1 கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும். மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.